ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இப்போ ஒரு நார்மல் பேண்ட்டு எப்படி பர்ஃபெக்ட்டா தைக்கலான்றத பார்க்கலாம். அதாவது இந்த மாரி மெத்தட்ல நீங்க தைச்சிங்கன்னா, உங்களுடைய துணியே கிழிஞ்சாலும் உங்களுடைய ஸ்டிச்சஸ் வந்து விடாது. மேலே ஹிப் கிட்ட வர கிளாத் இது. 2 கிளாத்தையும் ஜாயின் பண்ணி இந்த மாரி ஒரு ஸ்ட்ரெயிட் தையல் போட்டுக்குங்க. போட்டதுக்கப்புறம் அத 2ஆ ஓப்பன் பண்ணி, இந்த லுங்கிக்கெல்லாம் ஓரம் அடிப்போம் பார்த்தீங்களா? மடித்து அடிக்கிறது, லுங்கி ஓரம் மடித்து அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி 2 இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் தையல் போட்டதை 2ஆக ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பக்கம் பிரித்து லுங்கிக்கு ஓரம் அடிக்கிற மாதிரி ஒரு மடிப்பு மடித்து ஓர தையல் போட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரே தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஒரே ஸ்ட்ரெயிட் தையல் போட்டு எடுத்துக்கலாம். சேம் இதே மாதிரி அந்த பக்கமும் லுங்கிக்கு மடித்து அடிக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி அந்த பக்கமும் ஒரு ஸ்ட்ரெயிட் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தையல் போடும் போது கண்டிப்பாக உங்களுடைய ஸ்டிச்சஸ் வந்து பிரிச்சுட்டு வரவே வராது. ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி மெத்தட் வந்து எப்படி இப்போ நம்ம லாங்காக நம்ம வெளியே எங்கன்னா ட்ராவல் பண்ணுறோம், பைக்கில் உட்காடுறோம், ஃப்ரீயாக கீழே உட்காடுறோம், எழுந்துக்கிறோம், அந்த மாதிரி டைமில் இது கண்டிப்பாக ஸ்டிச்சஸ் பிரிச்சுட்டே வராது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி 2 பக்கமும் தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறம் இந்த நாடாக்கு மடித்து தைப்போம்ல, ஸோ அதுக்காக நான் ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஒரு 1.5 இன்ச்சு கிட்ட ஓப்பன் கொடுத்துட்டு அதுக்கு நேராக ஒரே ஸ்ட்ரெயிட் தையல். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் தையல் நீங்கள் போடும் போது தையல் வந்து பிரிச்சுட்டே வராது. ஃப்ரண்ட்டும் சரி பேக்கும் சரி, இந்த மாதிரி நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக தையல் பிரிச்சுட்டு வரவே வராது. இந்த மாதிரி ஒரே ஸ்ட்ரெயிட் தையல் போட்டு எடுத்துக்குங்க. நல்லா கிளாத்தை பிரித்து விட்டு தையல் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். டைலரிங் வந்து சும்மா எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பண்ணோன்னா லைஃப் வராது. சும்மா ஒரு 2 முறை போட்டதுக்கப்புறம் கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓரம் விட்டுடுச்சு, தையல் விட்டுடுச்சு அப்படின்ற கம்ப்ளைண்ட்டு நிறைய வருவாங்க. நீங்கள் இந்த மாதிரி மெத்தடு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கம்ப்ளைண்ட்டே வராது. இந்த மாதிரி தான் நான் எப்போவும் தைக்கிறது. செகண்ட் பார்த்திங்கன்னா, ஆப்போசிட் சைடு 2 கிளாத்தையும் ஈக்குவலாக வச்சுட்டு அதே மாதிரி ஒரு 1 இன்ச்சு கேப் அந்த பக்கம் விட்டுட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த கார்னர் அந்த கார்னர் ஓரம் தையல் போடணும் ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாதீங்க. ஓர தையல் போட்டால் மட்டும்தான் அது பிச்சுட்டு வராது, இல்லைனா தையல் வந்து விட்டுடும். சேம் இதை வந்து நீங்கள் அந்த பக்கமும் இந்த பக்கமும் கிளாத்து பிரிக்க தேவையில்லை. ஒரே இதுவாகவே இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடே நான் மடிக்கிறேன் பாருங்கள், தெரியுது உங்களுக்கு? லெஃப்ட் ஹேண்ட் சைடாகவே இந்த லுங்கிக்கு ஓரம் அடிக்கிற மெத்தடு தான் சேம். இதுவும் மடித்து உருட்டி நல்லா ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தையல் போடும் போது உங்களுக்கு கண்டிப்பாக பிரிச்சுட்டு வராது. ஒரே ஸ்ட்ரெயிட் தையல் போட்டுட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சேம் அதே மாதிரி இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். பேண்ட்டு வந்து மேக்ஸிமம் மேலே பாட்டமும் சரி கீழே கால்கிட்டையும் சரி 2 கிளாத்தையுமே சேர்த்து மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம்தான் ஆகும் பேண்ட்டு தைக்கிறதுக்கு. மிஷின் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கணும் நம்மளுக்கு, அப்போ தான் வந்து ஸ்டிச்சிங் நல்லா போட முடியும். மேலே பார்த்திங்கன்னா அந்த நாடா கோக்குற இடத்துல, இப்போ நான் காட்டுறது அந்த நாடா கோக்குற இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். கார்னரில் சும்மா ஒரு 1/4 கைடு அளவுக்கு மடித்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே மடித்து அடித்தோன்னா ஃப்யூச்சரில்
இப்போ அந்த கார்னரில் கிளாத் வர வாய்ப்பு கிடையாது. சும்மா நூல் நூலாக அங்கங்கே தொங்கும். அது வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம வியர் பண்ணும்போது ஒரு மாதிரி ஏதோ குறுக்குறுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். 1/4 கைடு அளவுக்கு மேலே மடித்து அடிச்சுக்குங்க. அந்த எண்டு வரைக்குமே இதே மாதிரி ஜஸ்ட் ஒரு 1/4 கைடு அளவுக்கு மடித்து அடிச்சுக்குங்க. எங்கன்னா உங்களுக்கு இறங்க இருந்ததுன்னா அதை ஈக்குவலாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி தையல் போடும்போது பார்த்திங்கன்னா எங்கேயுமே உங்களுக்கு வந்து ஒரு நூலோ இல்லைனா வந்து எப்படி சொல்கிறது, எந்த ஒரு அன்கம்ஃபர்டபுளும் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. வியர் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி 1/4 கைடு அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் நாடா கோக்குற இடம் ஃப்ரெண்ட்ஸ் இது மடித்து இந்த கார்னரில் வந்து நம்ம நல்ல ஒரு 2 தையல் போட்டு எடுக்கணும். அப்போ தான் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ரெடிமேட் ட்ரெஸ்லாம் இந்த இடத்துல ஒரே ஒரு தையல் தான் போடுவாங்க. அந்த மாதிரி போடும்போது என்ன ஆகும்னா கண்டிப்பாக அது ஸ்டிச்சிங் பிரிச்சுட்டு வந்துடும். அந்த ஃப்ரண்ட்டில் பார்க்குறீங்களா நீங்கள் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது பாருங்கள். நூலு கீழ் எதுவுமே பிச்சுட்டு வராது. கிளாத்தும் உங்களுக்கு எந்த பக்கமும் வெளியே கார்னரில் வச்சுட்டு ஒரே ஸ்ட்ரெயிட் தையல் போட்டுட்டு வர வேண்டியதுதான். சேம் நான் சொன்ன இதே மெத்தட் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே பேண்ட்டில் வந்து ஓவர்லாக்குன்றது தேவையே படாது. ஓவர்லாக் இல்லாமலே நம்ம பர்ஃபெக்டாக தைச்சி எடுத்துடலாம். ஏன்னா வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டிச்சஸ் பண்ணிவிட்டு ஓவர்லாக்காக ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க, இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே பாட்டமில் உங்களுக்கு ஓவர்லாக்கே தேவையே படாது. ஓவர்லாக் போடாமலே அது பர்ஃபெக்ட் ஃபினிஷ் வந்துடும். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எதுனா டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சேம் இப்போ பாருங்கள், நான் அடித்ததுக்கப்புறம் அதுக்கு மேலேயே இன்னொரு தையல் போடுறேன். 2 தையல் போட்டால் மட்டும்தான் நல்ல ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸ்டிச்சஸ் பிரிச்சுட்டு வராது. நிறைய பேர் சொல்கிறீங்க பேண்ட் வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, எப்படி தான் தைச்சாலும் கிழியுது, கீழே சும்மா உட்காந்தாலே தையல் விட்டுருது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் வந்து கற்றுக்கிட்டது இந்த மாதிரி மெத்தடில் தான் கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரி நான் மெத்தடில் கற்றுக்கிட்டு தைச்சி கொடுத்ததுக்கப்புறம் என்னுடைய சுடிதாருக்கு கமெண்ட்ஸ் வருதோ வரலையோ, ஆனால் நிறைய பேர் சொல்கிறது பேண்ட் கிழிய மாட்டேது சிஸ்டர், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு தான் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அதனால் பார்க்குற உங்களுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும்ன்ட்டு இதை நான் ஷேர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சேம் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.